வெளிநாடு வாழ் தமிழர் ஒருவரின் சேவையை பாராட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக விருதுகள் வழங்கி கௌரவித்திருக்கிறார். யார் அவர்? முனைவர் ஆரோக்கியராஜ் செல்வராஜ். இணையதளத்தில் கொரியா தமிழர் என்று தேடினால் முதலில் வந்து நிற்கும் பெயர்தான் இந்த முனைவர் ஆரோக்கியராஜ் செல்வராஜ். முனைவர் ஆரோக்கியராஜ் செல்வராஜ் புதுச்சேரியில் பிறந்த ஒரு தமிழர். செல்வராஜ் முடியப்பன் சிரோன்மணி தம்பதியருக்கு பிறந்த மூத்த மகன். இவருக்கு ஒரு தம்பியும் தங்கையும் இருக்கிறார்கள். பள்ளி படிப்பை புதுச்சேரியிலும், இளங்கலை முதுகலை படிப்பை சென்னை லயோலா கல்லூரியிலும் பயின்றவர். மைக்ரோபயாலஜி துறையில் முனைவர் பட்டமும் பெற்றவர். சரி, அப்படி என்ன அவர் சாதித்து விட்டார்? பார்ப்போம் வாருங்கள். தென்கொரியா தலைநகர் சியோல். உலகின் தலை சிறந்த யூனிவர்சிட்டிகளில் ஒன்றான சேஜன் யூனிவர்சிட்டி. அங்கு கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு நுண்ணியர் துறையில் இளம் உதவி பேராசிரியராக பணியில் சேர்ந்தார் முனைவர் ஆரோக்கியராஜ் செல்வராஜ். தனது கடும் உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து பேராசிரியராக பல்கலைக்கழக நிர்வாகத்திடமும் மாணவர்கள் மத்தியிலும் நன்மதிப்பை பெற்றார். தனது துறையில் பல ஆய்வுகள் செய்து சர்வதேச விஞ்ஞானிகள் பட்டியலில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இடம் பிடித்து வரும் ஒரு தமிழ் விஞ்ஞானி இவர். தமிழக மாணவர்கள் கொரியாவில் உயர்கல்வி கற்க பல்வேறு உதவிகள் செய்து வருகிறார். கொரிய மொழியை கற்றுத் தேர்ந்த அவர் தமிழ் மொழிக்கும் கொரிய மொழிக்கும் உள்ள ஒப்பியல்புகளை ஆய்வு செய்து ஆவணப்படுத்தி இருக்கிறார். கடந்த ஆண்டு அயலக தமிழ் ஆளுமைகளை உள்ளடக்கி தமிழ்நாடு மற்றும் கொரிய பண்பாடு கலாச்சார ஒற்றுமைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக தென்கொரியா தமிழ் ஆராய்ச்சி அமைப்பு ஒன்றை நிறுவி இரு நாட்டு மொழி ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். முனைவர் ஆரோக்கியராஜ் தமிழ் மொழிக்கு ஆற்றி வரும் சேவையை பாராட்டி கடந்த ஆண்டு நடந்த அயலக தமிழர் தின விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2021ஆம் ஆண்டுக்கான மொழியியல் விருது வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து அயலக தமிழருக்கான 2025ஆம் ஆண்டு விருது அறிவிப்பில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் கபசுர குடிநீர் குறித்த ஆய்வுக் கட்டுரை, கருப்பை வாய் புற்றுநோய் மற்றும் நுண்ணுயிரில் மாற்றம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பித்தல், கொரியா தமிழர் ஒற்றுமை உள்ளிட்ட அருஞ்சேவைகளை பாராட்டி முனைவர் ஆரோக்கியராஜுக்கு கணியன் பூங்குன்றனார் விருது வழங்குவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. கடந்த ஜனவரி மாதம் சென்னை வர்த்தக மையத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான அயலக தமிழர் தின விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தென்கொரியாவில் இருந்து தமது குடும்பத்துடன் புறப்பட்டு வந்தார் முனைவர் ஆரோக்கியராஜ். ஆயிரக்கணக்கான அயலக தமிழர்கள் குவிந்திருந்த அரங்கில் கோலாகலமாக துவங்கியது விழா. பீடு நடை போட்டு அரங்கில் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல துறையில் சாதனைகள் படைத்து வரும் அயலக தமிழர்கள் 6 பேருக்கு விருதுகள் வழங்கினார். அதில் முனைவர் ஆரோக்கியராஜுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்கப்பதக்கம் அணிவித்து விருது வழங்கி கௌரவித்தார். முனைவர் ஆரோக்கியராஜ் அவர்கள் தென்கொரியாவில் உள்ள
சிசம் பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் ஆரோக்கியராஜ் நுண்ணுயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பவியல் துறையில் சிறந்து விளங்குகிறார். இப்போ இந்த மேடையில 6 முக்கிய துறைகள்ல முத்திரை பதிச்ச சாதனை தமிழர்களுக்கு நான் விருதுகளை வழங்கியிருக்கிறேன். அதுக்கு மணிமகுடமா அயலக தமிழர்களை பன்முகத்தன்மையோடு விளங்குகிற ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்து தமிழ் மாமணி விருதும் பட்டயமும் இங்கே வழங்கியிருக்கிறோம். அயல்நாட்டு தமிழர்கள் மற்ற தமிழ் சங்கங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உறவு பாலமாக செயலாற்றும். அயலக தமிழ் இளைஞர் ஒருவருக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் என்ற விருதையும் இந்த ஆண்டு முதல் வழங்கியிருக்கோம். இந்த விருதுகளை எல்லாம் இந்த ஆண்டு பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விருது பெற்ற பெரும் மகிழ்ச்சியின் உணர்ச்சி மிகு தருணம். தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் கையால் கை கொடுத்த தலைவர் எனக்கு கை கொடுத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமைச்சர்கள், உறவினர்கள், நண்பர்கள் வாழ்த்து. தாயார் சமாதியில் ஆசை. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் தலைவர்கள் பாராட்டு. முனைவர் ஆரோக்கியராஜுக்கு தேவாலயத்தில் விசேஷ திருப்பணியுடன் பாதிரியார்கள், உறவினர்கள் வாழ்த்து.
வணக்கம் தமிழ் உறவுகளே, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. முதல்ல உங்களுக்கு நன்றி. என்னுடைய அறிவியல் பணி, கல்வி பணி, சமூக பணி, முக்கியமாக அறிவியல் பணி அது பாராட்டி அயலக தமிழ் தமிழ் அரசு எனக்கு அறிவியல் தொழில்நுட்ப பிரிவில் எனக்கு கணியன் பூங்கொண்டனார் விருது வழங்கியிருக்கு. இந்த விருதை எனக்கு வழங்கிய தமிழ் அரசுக்கு மிகப்பெரிய நன்றி. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு எனும் முதுமொழிக்கேற்ப அரசு பள்ளியில் தனது கல்வியை துவங்கி இன்று ஆராய்ச்சியாளராய் தமிழ் ஆய்வாளராய் மிளிரும் முனைவர் ஆரோக்கியராஜ் இன்னும் பற்பல விருதுகள் பெற்று தமிழ் சமூகத்திற்கு பெருமை சேர்ப்பார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.